இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் வச்சுருக்கேன். அந்த பவுலில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அந்த கடலை மாவை சேர்த்து நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடலை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்த பிறகு திருப்பியும் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்து நான் வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். மொத்தத்தில் 1 1/2 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஸ்ட்ரெயினரில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடலை மாவு எல்லாமே ஜலிச்செடுத்து இந்த பவுலில் வச்சுருக்கேன். இப்போது ஒரு கலருக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஒரே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இப்போ சொல்கிற அளவுகள் எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த மாவோட பதம் வந்து கரெக்டாக வரும். இப்போ கரண்டி வச்சு ஃபுல்லாக வந்து நான் நல்லா கலரி விட்டுக்கிறேன். இந்த கலருக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது இந்த மிக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இது கரெக்டாக மிக்ஸ் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்போ கரண்டியோட பின் சைடு வந்து இதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாவு வந்து ஒட்டாமல் வரும். இப்போ எண்ணெயை வந்து நல்லா வந்து காய வச்சு எடுத்திருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது அந்த பூந்தி பொரிக்கிறதுக்கான கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இப்போ பூந்தி எல்லாமே வந்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி பொரிக்க இந்த கரண்டி மட்டும் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த கரண்டி யூஸ் பண்ணும்போது இந்த பூந்தி எல்லாமே ஒரே ஷேப்பில் வரும். இதை வந்து நம்ம கார பூந்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட பால் கவரு, ஆயில் கவர்லாம் இருக்குன்னா அதுலேயும் இந்த மாவை சேர்த்து நல்லா நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா மாவையும் சேர்த்து நான் வந்து பூந்தி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா பூந்தியும் வந்து நம்ம இப்போ பொரிச்சு எடுத்த பிறகு எண்ணெயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அகைன் அடுத்து இருக்க எல்லா பேட்சையும் சேர்த்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் சூடு ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் வந்து இந்த பூந்தி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் கொர கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா பூந்தியும் வந்து நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பேனில். தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா வந்து இது பாயில் ஆகணும். சர்க்கரை பாகு கொதிச்சு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் அதெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பிசுபிசுப்பான தன்மை வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை பாகு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கையில் தொட்டு பார்த்தோன்னே பிசுபிசுப்பாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி பூந்தி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இது சர்க்கரை பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 திராட்சை வந்து சேர்த்து நல்லா வந்து பொரிச்சு எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுந்ததுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா முந்திரி பருப்பும் நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இதை வந்து பவுலில் மாற்றிட்டு இப்போது ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பூந்தியில் வந்து இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கலரி கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு வந்து நான் அந்த கீயே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக.
ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்து ஒரே ஷேப்பில் வரணும்னா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லட்டை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே லட்டு பிடிச்சி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். எவ்வளோ சூப்பராக வந்து லட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா லட்டுமே சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தீபாவளிக்கு நீங்கள் என்ன ஸ்வீட் செய்ய போகிறதா இருந்தாலும் இந்த லட்டு ரெசிப்பியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் லட்டை வந்து நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலேயே செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து கொடுத்து அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வைஷூஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க.